ஆன்லைன் ஸ்கேம்ஸ் இன்னைக்கு ரொம்பவே அதிகமாயிருச்சு. மக்கள்லாம் ரொம்ப சுலபமா அவங்களோட பணத்த இழக்குறாங்க அப்படின்னு Zerodha நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஒரு நபர் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு? எப்படியெல்லாம் ஒரு ஸ்கேம்ஸ்டர் மக்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட பணத்த இழக்க வைக்கிறாங்க? இன்னொரு பக்கம், ஒருவேளை நீங்க ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, உடனடியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? எங்கெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்? இதுல செபியோட ரோல் என்னவா இருக்கும்? செபி எப்படிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன Zerodha நிறுவனம் குடுத்திருக்காங்க. அததான் இந்த வீடியோல நானும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Zerodha நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிரபலமான ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம். Zerodha அவங்களோட எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ஒரு முக்கியமான ட்வீட் போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இது ஒரு த்ரெட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மக்கள் எப்படியெல்லாம் ஆன்லைன் ஸ்கேம்க்கு ஆளாக்கப்படுறாங்க, ஒருவேளை ஸ்கேம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்தது நீங்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு த்ரெட்டா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் மக்கள் அனலைஸ் பண்ணதை வச்சு அவங்களோட கிளைண்ட்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இப்படி ஒரு டீடைலான அனலைசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமா நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல Zerodha என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் தப்பு நடக்குது, எப்படி தப்பு நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தான் மக்களை ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எஸ்எம்எஸ் மூலமாவோ, இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாவோ, இல்ல டெலிகிராம் லிங்க் மூலமாவோ ரொம்ப நார்மலான ஒரு மெசேஜ் மாதிரி தான் அந்த மெசேஜ் உங்களுக்கு பாப் அப் ஆகும். அந்த மெசேஜ்க்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க உடனே இதை பண்ணிருங்க, இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க இதை பண்ணலைன்னா உங்களோட அக்கௌண்ட்டே பிளாக் ஆயிரும், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா உங்களோட பார்சல் எல்லாம் லாக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நார்மலான ஒரு மெசேஜ் மாதிரி ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அர்ஜென்சில உங்களை உடனடியாக டெசிஷன் எடுக்க வைப்பாங்க. ஸோ இந்த எமோஷனல் ட்ராப் தான் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்டர்ஸோட முக்கியமான டூல் அப்படின்னு Zerodha அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி நார்மலா ஒரு மெசேஜாவோ இல்ல ஒரு இமெயிலாவோ உங்ககிட்ட அவங்க அப்ரோச் பண்றாங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்றது. இது உடனடியாக பண்ணணும், உடனடியாக பண்ணலைன்னா பிளாக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குறது. நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணதுனால இவ்வளோ டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும், ஒருவேளை நீங்க இந்த டாக்ஸை பே பண்ணல அப்படின்னா கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயமுறுத்துறதா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா உங்க பேர்ல அப்ராட்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, அது கஸ்டம்ஸ்ல பிளாக் ஆயிருக்கு, அந்த பார்சலை நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இல்ல உங்க பேர்ல ஒரு கிஃப்ட் பார்சல் வந்திருக்கு, அந்த கிஃப்ட் பார்சல்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அதை நாங்க டிஸ்பேச் பண்ணணும்னா நீங்க எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க கஸ்டம்ஸ் லாவை வயலேட் பண்ற மாதிரி அப்படின்னு ஒரு லீகல் கேஸ்ல நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி உங்களை பயமுறுத்துவாங்க. ஸோ இதுவும் ஸ்கேம்ஸ்டர்ஸ் பயன்படுத்துற ஒரு முக்கியமான டூல் தான். அப்புறம் மூணாவது டூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியோ இல்ல எக்ஸைட் ஆகுற மாதிரியான விஷயங்களை பண்றது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துற மாதிரி இல்ல உங்களோட நம்பிக்கையை அவங்க சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள். உதாரணத்துக்கு, நாங்க ஒரு முதலீடு சஜஸ்ட் பண்றோம், அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மடங்கு 30 மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ப்ரூஃப் எல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறது, உண்மையான மக்களை வச்சு பேச வைக்கிறது. நான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இதனால இவ்வளோ லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களோட நம்பகத்தன்மையை அவங்க எப்படியெல்லாம் பில்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. உங்களோட ஃபோன் நம்பருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூப்பன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட் தர மாதிரி இல்லை உங்களுக்கு ஏதோ பெரிய சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை காமிப்பாங்க. இதெல்லாம் தான் ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து யூஸ்வலாக பயன்படுத்துகிற வழிகளாக இருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப காலமாகவே இது இருந்தாலும் கூட இன்னும் நிறைய மக்கள் இதில் தங்களோட பணத்தை இழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் Zerodhaவோட குற்றச்சாட்டாக இருக்கு. சரி, இப்போ ஒரு ஸ்கேம்ஸ்டர் எப்படிலாம் நம்மளை அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம்ல. உடனே நம்ம எப்போவுமே எப்படி ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வந்தால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், நீங்கள் உங்களோட ஹேபிட்டை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்ககிட்ட யாராவது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு லீகல் கேஸில் மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு யாருனே தெரியாத ஒரு பார்சல் மாட்டிட்டு இருக்கு, நீங்கள் தான் பணம் கொடுத்து அந்த பார்சலை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலோ உடனே அதுக்கு பயந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக யோசிச்சு பாருங்க. குறிப்பாக உங்களோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா உடனடியாக இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க. உங்களோட ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுங்க. அடுத்தது, பேங்காக இருக்கட்டும், இல்லை கிரைம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டரையும், அதாவது உங்களோட ஓடிபி, பாஸ்வேர்ட்ஸ், பின் நம்பர்ஸ் இது எதையுமே கேட்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களோட பின் நம்பரை கொடுங்க, உங்களோட ஏடிஎம் கார்டோட பின்னாடி இருக்கிற நம்பர்ஸை சொல்லுங்க, உங்களோட பர்சனல் பாஸ்வேர்டை கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா அந்த இடத்துலயே அது மிகப்பெரிய ஸ்கேம் தான் அப்படிங்கிறதுக்கு அவேர் ஆயிக்கோங்க. அடுத்தது, உங்களை அப்ரோச் பண்ற அந்த இன்டர்மீடியேட்டரி
யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு செபி ரெஜிஸ்டர்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னா ஃபர்தரா என்ன டீடைல்ஸ், எதனால நான் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஒரு கிளாரிட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த மாதிரி ரெஜிஸ்டர்டு நபர் அவர் இல்ல, அவரோட ஐடென்டிட்டியே எதுன்னு உங்களுக்கு தெரியல, அவங்க ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னாலோ, இல்ல அது ரேண்டமா உங்களோட சோஷியல் மீடியால மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னாலோ, நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல ரொம்ப உஷாரா இருங்க. சோ இதெல்லாம் தான் Zerodha அவங்களோட அட்வைசரி நோட்ல குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நம்ம கிட்ட அப்ரோச் பண்ற இன்டர்மீடியேட்டரிஸ் செபி ரெஜிஸ்டர்டு தானான்னு நம்ம எப்படி அவங்களை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில வழிகள் இருக்கு. அதுக்கு நீங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபியோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். sebi.gov.in, அதாவது sebi.gov.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க இன்டர்மீடியேட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களை அப்ரோச் பண்ற அந்த brokerage பிளாட்ஃபார்மா இருக்கலாம், இல்ல ஸ்பெசிஃபிக்கான புரோக்கரா இருக்கலாம், அவரோட நேம் அப்புறம் அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது ரெண்டுமே நீங்க அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்க அந்த செபியோட போர்ட்டல்ல போட்டு செக் பண்ணலாம். இந்த ரெண்டு டீடைல்ஸும் நீங்க போட்டுட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த நபரை பத்தின டீடைல்ஸ் செபியோட பிளாட்ஃபார்ம்ல வரும். அப்படி செபியோட பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட டீடைல்ஸ் வந்தா மட்டும்தான் அவங்க செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் ஆர் செபி ரெஜிஸ்டர்ட் என்டிட்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி செபியோட பிளாட்ஃபார்ம்ல வரல அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நீங்க ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த போறீங்க, இல்ல ஒரு வெப்சைட்டோட லிங்கை பயன்படுத்த போறீங்க அப்படின்னா அதுவும் செபி அப்ரூவ்டான்னு நீங்க செக் பண்ணலாம். அதுக்கும் நீங்க investors.sebi.gov.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க செபி ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ், புரோக்கர்ஸ்னு எல்லாரோட டீடைல்ஸும் இருக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்ண போற அந்த அப்ளிகேஷனோ இல்ல அந்த வெப்சைட்டோ செபி ரெஜிஸ்டர்டா இல்லையா அப்படிங்கறத இந்த போர்ட்டல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை என்ஷூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் நீங்க ஒரு பிளாட்ஃபார்மோ இல்ல ஒரு புரோக்கரோ செபி ரெஜிஸ்டர்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ Zerodha தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப நார்மலான நபர்கள் மாதிரி பேசி நிறைய ஸ்கேம்ஸ்டர்ஸ் மக்களோட பணத்தை பெரிய அளவுல ஸ்கேம் பண்றாங்க. மக்களும் இதுக்கு ரொம்ப நாளாவே ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா குறிப்பா நீங்க எந்த டெசிஷனும் இம்பல்சிவா எடுக்காம இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் சென்சிட்டிவான டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நபர் உங்களுக்கு ஜென்யூனா தெரியுறாரு அப்படின்னா கூட அவரோட டீடைல்ஸை நீங்க செபியோட பிளாட்ஃபார்ம்ல செக் பண்ணிட்டு அவர் செபி ரெஜிஸ்டர் தானா, அந்த ஆப் செபி ரெஜிஸ்டர் தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தரா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல மற்ற விஷயங்களோ நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இதுதான் Zerodha கொடுத்துருக்கிற அவேர்னஸாகவும் இருக்கு. ஸோ Zerodha மாதிரியான அதிகமான அளவில் இன்வெஸ்டர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு மக்கள் ஸ்கேம் ஆகுறாங்க, மக்களோட பணம் எந்த அளவுக்கு மார்க்கெட்ல தொலைக்கப்படுது அப்படிங்கறத அவங்க ரெகுலரா பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்க உங்களோட பணத்தை இதுக்கு முன்னாடி இழந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன இந்த டீடைல்ஸை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஸ்கேம்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கும் மறக்காதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.